அவர் எங்கள்கிட்ட பர்சனலாக சொன்னது முதல் விஷயம், இந்த கிளாஷ் போகுது இல்லையா பராசக்தி அதே மாதிரி ஜனநாயகன்றதுல இந்த களத்துக்குள்ள யாரையும் காயப்படுத்துற மாதிரியோ அவங்க மனசு நோக்கடிக்கிற மாதிரியோ ஒரு வார்த்தை ஊடகத்தில் யாரும் பேச வேண்டாம். எனக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஓகே. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. விஜயகாந்த் அவர்களை எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காலி செய்வதற்கு வடிவேலுவை வந்து இறக்கி விட்டு வடிவேலு தரந்தாழ்ந்து போனாப்ல. அதே போல சிவகார்த்திகேயன் ட்ரை பண்றாங்க. இது சிவகார்த்திகேயன் கண்ட்ரோல் இது கிடையாது முழுக்க முழுக்க. ஸோ நம்ம இங்க யாரையும் அடிக்கவோ அழிக்கவோ வரல. நம்ம தீய சக்தியை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கோம். அது கூட அவங்க அழிக்க வரல. ஸோ நம்ம அந்த ஜேர்னல்ல தான் போகணும். யாரையும் வந்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்த வேணாம். தம்பி வரட்டும் வளர்ற பையன். ஏன்னா அவனுக்கான வேலை சினிமாவில் இருக்கு. நமக்கான வேலை களத்தில் இங்கே இருக்கு. அதனால தான் சாட்டை கையெழுத்து நிற்கிறாப்புல பார்த்தீங்களா? சாட்டை கையெழுத்து என்ன சொன்னார்? வந்து நல்லது செய்கிறான்னு சொன்னா கொலை செய்யறது ஊழல் பண்றதுன்னு சொல்லிட்டு அடிச்சாரா லாஸ்ட் உங்களுக்கு முடியும் போது அவர் அடிச்ச 1 மணி நேரத்துல நம்ம வாரியர்ஸ் பூரா மண்டையும் மாத்திட்டாங்க. ஒன்னு தீய சக்தி, ஒன்னு குட்டி தீய சக்தி, ஒன்னு வந்து புலிக்குட்டி, ஒன்னு பராசக்தி, இன்னொன்னு பரதேசி. எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க சார். செட் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல பண்றாங்க. சோ தெளிவா சொல்றேன், நீ நினைச்சிட்டு இருப்ப நான் தான் இங்கன்ட்டு. ஏன்னா நாங்க தான் கோட்டையில இருக்கிறோம். உன் கோட்டையும் எடுபடாது, உன் ஆட்டம் எதுவுமே எடுபடாது இனிமேட்டு. ஏன்னா என்னென்ன மாதிரி பிளானிங்ல உள்ள இறங்கணும் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ எங்களுக்குமே எப்படின்னாக்கா, குறிப்பா எனக்கெல்லாம் எப்படின்னாக்கா, என்ன சொல்றது, ரத்த வெறி பிடிச்சி அலையறாங்கல்ல, அவங்க மேல இருக்கிற மொத்த வெறியும் இறக்க போறோம். ஏன்னா அதை ஒத்த வெறியில சொன்னோம்னா தளபதி வெற்றி கொண்டான்.